வணக்கம். ஒண்டிப்புதூர் பகுதியில் சிந்தாமணி கூட்டுறவு சிறப்பு அங்கன்வாடிக்கு சொந்தமான பெட்ரோல் பங்க் செயல்பட்டு வருகிறது. அங்கு தினசரி ஆயிரக்கணக்கான வாகனங்கள் பெட்ரோல் நிரப்பி செல்லும் நிலையில் இன்று காலை 8 மணி முதல் அங்கு பெட்ரோல்கள் நிரப்பிய நூற்றுக்கணக்கான வாகனங்கள் பழுதாகி நின்றுள்ளன. இதையடுத்து வாகன உரிமையாளர்கள் உடனடியாக பெட்ரோல் பங்கிற்கு வந்து முறையிட்டுள்ளனர். மேலும் சிலர் அங்கங்கே இருந்த இருசக்கர வாகன பழுது நீக்கும் மையங்களுக்கு சென்று சோதனையிட்ட நிலையில் பெட்ரோலில் அதிக அளவு எத்தனால் கலந்திருப்பது தெரிய வந்தது. இதனை அடுத்து பாதிக்கப்பட்டவர்கள் இருசக்கர வாகனங்களில் நிரப்பிய பெட்ரோலை வாட்டர் பாட்டில் கொண்டு பிடித்து பெட்ரோல் பங்க் முறையிடவே உடனடியாக வந்த பெட்ரோல் பங்க் மூடிய பங்க் நிர்வாகத்தினர் இது தொடர்பாக இந்துஸ்தான் பெட்ரோலியம் நிறுவனத்திற்கு தகவல் அளித்தனர். அதன் பெயரில் அங்கு வந்துள்ள இந்துஸ்தான் பெட்ரோலியம் நிறுவன தொழில்நுட்ப அதிகாரிகள் பெட்ரோல் பங்கில் உள்ள பெட்ரோல் தொட்டியிலிருந்து அனைத்து பெட்ரோலையும் வெளியே எடுத்து தற்போது சோதனையிட்டு வருகின்றனர். இதேபோல் தமிழ்நாடு கூட்டுறவுத்துறை அதிகாரிகளும் சம்பவ இடத்திற்கு பெட்ரோல் பங்கில் உரிமையாளரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே அந்த பெட்ரோல் பங்கில் கலக்கப்பட்ட பெட்ரோல் நிரப்பிய பழுதான வாகனங்களான உரியவர்களுக்கு பெட்ரோல் பங்க் சார்பில் உடனடியாக இழப்பீடு தொகை வழங்கப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. வழக்கமாக இந்துஸ்தான் பெட்ரோலியம் நிறுவனத்தில் இருந்து வரும் பெட்ரோலை அப்படியே தங்கள் பங்கில் உள்ள தொட்டியில் நிரப்பி வாடிக்கையாளர்களுக்கு விநியோகம் செய்து வருவதாகவும் இதுவரை இதுபோன்று ஒரு புகாரும் தங்களுக்கு வந்ததில்லை எனவும் தெரிவித்துள்ளனர் அதிகாரிகள். தற்போது ஆய்வு செய்த அதிகாரிகள் எத்தனால் அதிக அளவு கலந்துள்ளதாகவும் அதற்கான உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் உறுதியளித்துள்ளனர் தெரிவித்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக ஒண்டிப்புதூர் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.